வாழ்க்கை எத்தனை வழிகளை கொடுத்தாலும் அதே அளவுக்கு சந்தர்ப்பங்களையும் தரும். இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாதே. இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது. வழிகளை மறந்து வாழ பழகு. எல்லாமே கைவிட்டு போகிறதே என்று கவலைப்படாதீர்கள். இலைகள் அனைத்தும் உதிர்ந்தவுடன் தான் மீண்டும் துளிர் விடுகிறது. அதற்காக மரம் வருத்தப்படவில்லை. மனிதர்களுக்கும் இலையுதிர்காலம் உண்டு. கவலை கொள்ளாதீர்கள். அவமானங்கள் பலரை வீழ்த்திடவும் செய்கிறது, சில நேரங்களில் உயர்த்திடவும் செய்கிறது. பொறுமை மற்றும் மன உறுதியுடன் செயல்பட்டால் அவமானங்கள் கூட வெகுமானமாய் மாறிவிடும். என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள உன்னை நீயே தயார்படுத்திக்கொள். ஏனெனில் எல்லா நேரங்களிலும் வாழ்க்கையில் நீ எதிர்பார்ப்பது மட்டுமே நடக்காது. அளவுக்கு அதிகமாக அன்பும் எல்லையின்றி கொண்டாடப்படும் நம்பிக்கையும் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் கண்ணீருக்கும் ஏமாற்றத்திற்கும் இடம் உண்டு. அது நட்பாக இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, சிந்தித்து செயல்படு. நம்மை பற்றிய பிறரின் புரிதலை நாம் மாற்ற இயலாது. ஆகவே பிறரின் மனதை அறிய முயற்சிக்காமல் நம் வாழ்வை நாம் ரசித்து விரும்பி அனுபவித்து மகிழ்ச்சியாக கொண்டாடி வாழ்வோம். இந்த மனநிலையை இருந்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் நன்னாளே. யாரையும் உடலாலும் மனதாலும் காயப்படுத்தாதே. இன்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம், ஆனால் காலம் அதை அப்படியே புரட்டி போட ஒரு நொடி போதும். காலம் உங்களை விட பலமிக்கது என்பதை மறந்து விடாதீர்கள். சந்தோஷத்தையும் சோகத்தையும் தாங்கிக் கொண்டு நம் எழுந்து நடமாட வைக்கும் நம் மனதுதான் மிகச்சிறந்த நண்பன். நம்மை நாமே நேசிப்போம். சரியான நேரத்தில் சரியான பாடத்தை கற்பிக்கும் ஒரே ஆசான் காலம் மட்டுமே. உன் எண்ணங்களை மற்றவர்கள் மீது சுமத்தாதே. அது கொலைக்கு சமம். அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. அது தற்கொலைக்கு சமம். உனக்காக வாழ். நீ உனக்காக வாழும் பொழுது உன் வாழ்க்கை எவ்வளவு அழகு என்று உனக்கு தெரிய வரும். உன்னுடைய எண்ணத்தையும் உன் மனதையும் தெளிவாக வை. பிரார்த்தனைகளை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். அவை மனிதர்களால் உருவாக்கப்பட்டவை. உங்களை நம்புங்கள். உங்களால் எல்லாவற்றையும் கடந்து வர முடியும். நீங்கள் இறைவனால் உருவாக்கப்பட்டவர்கள். ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உன்னை வந்து சேரும். நீ இழந்தது உனக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் சுட்டிக்காட்டும். நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். கவலை கொள்ளாதே. யாருக்கும் துன்பம் தராதே. யாரையும் புண்படுத்தாதே. ஏனென்றால் வலியை கொடுத்துவிட்டு அந்த பக்கம் கோவிலில் பிரார்த்தனை செய்தால் பிரார்த்தனை நிறைவேறாது. அது பொய்யாகவே இருக்கும். செய்யும் செயலில் கவனமாக இரு. பிரபஞ்சத்தில் இழப்பு என்று எதுவும் கிடையாது. மேலும் நாம் இழந்ததாக உணர்ந்தால் வேறொரு வடிவத்தில் இழந்ததை விட சிறந்ததை கொண்டு வரும் பிரபஞ்சம். பிரபஞ்சத்தில் இழப்பு சிறப்பாக மாறும். வாழை இலையில் நம் முன்னோர்கள் சாப்பிட சொல்லி கொடுத்தார்கள். ஆனால் இன்று அதனை ஒதுக்கி பிளாஸ்டிக் தட்டுகளை தேய்த்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்களே. நீங்கள் மறந்த ஒரு ரகசியத்தை கூறவா? வாழை இலையில் ஜெம்ஸ் கில்லர் கிருமி நாசினி இருக்கிறது. இது எப்பேற்பட்ட கிருமிகள் வரை அழிக்கும் தெரியுமா? உலகில் அழிவே முடியாது என்னும் கேன்சர் செல்களையும் அழிக்கும் திறன் வாழை இலைக்கு இருக்கிறது. வாழை இலை. அடுத்தவன் 1000 சொல்லுவான். அது எதையும் கேட்காத உன் மனசுல எது சரின்னு படுதோ அதை செஞ்சிட்டு போயிட்டே இரு. அட்வைஸ் பண்ணுற எவனோ நம்ம லைஃப்பை வாழ போகிறது இல்லை. நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள். ஆனால் சத்தம் இல்லாமல் உங்களிடமிருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாகவே இருந்து விடலாம். நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது. பிறருக்கு துன்பம் செய்யாதவருக்கு அடுத்தவர் அழிய வேண்டும் என்ற வஞ்சனை இல்லாதவருக்கு நல்ல நீர் வளம், நிழல் தரும் மரங்கள், நெல் வளம்,
பேரும் புகழும் சிறப்பான வாழ்க்கையும் நல்ல வீடும் தேவையான செல்வமும் நீண்ட ஆயுளும் செந்தாமரையில் அமரும் மகாலட்சுமியின் அருள்வாள். உன் மனம்தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரை யாரும் உன்னை வீழ்த்த முடியாது. சமையல் சரியாக அமையாவிடின் ஒரு நாள் இழப்பு. அறுவடை சரியாக அமையாவிடின் ஒரு ஆண்டு இழப்பு. திருமணம் பொருந்தாவிடின் வாழ்நாளை இழப்பு. ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் ஏங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய இதயமும். பொறுமை உள்ள மனிதன் வாழ்வில் நிச்சயம் வெற்றி பெறுவான். அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும். நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும். உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும். இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும். வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். சுமக்க தெரிந்து கொண்டால் சுமைகள் சுலபம்தான். சாதிக்க பழகிவிட்டால் தடைக்கல்லும் படிக்கல்தான். சர்க்கரை இல்லாத காப்பியைப் போல கசக்கத்தான் செய்கிறது பணம் இல்லாத வாழ்க்கையும். பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள். இனி பிறக்கப் போவதில்லை என்ற எண்ணத்துடன் வாழுங்கள். நீ எதன் மீது கவனம் செலுத்துகிறாயோ அது அதிகரித்து கொண்டே போகும். உதாரணத்துக்கு பிரச்சனைகள் மீது கவனத்தை செலுத்தினால் பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். அதுவே வாய்ப்புகள் மீது கவனம் செலுத்தினால் வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசையெல்லாம் இல்லை. நீ எல்லாம் முன்னேற மாட்டேன்னு சொன்னவங்க முன்னாடி ஜெயிச்சிட்டு ஒரு முறை கம்பீரமாக சிரிக்கணும். அது போதும். என்னை வெறுக்கும் யாரையும் நான் வெறுக்க எனக்கு நேரம் இல்லை. ஏனெனில் என்னை விரும்புபவர்களை நேசிக்க மட்டுமே எனக்கு நேரம் இருக்கு. வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டும் எதிர்நோக்கி சென்றால் நமக்கு துன்பம் மட்டும்தான் வந்து சேரும். நமக்கு வரும் கஷ்டங்களை இஷ்டமாய் ஏற்று எதிர்நோக்கி செல்லுங்கள். நீங்கள் எதிர்பாராத சந்தோஷம் உங்களை தேடி வரும்.